ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்ட் 1ல் பார்த்தோம். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாது. அதை அரைச்சி நான் அதிலே வெட்டி வேர் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஒரு தட்டை மாதிரி பண்ணி காய வைக்கணும். காய வச்சு ஃபுல் ட்ரை பண்ணணும். பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் வீடியோ கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் காய வைக்கிற வீடியோ லேட்டாக தான் வரும். ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபுல்லாக காயணும். என்கிட்ட இருந்த அவரி பொடியும் நான் இதிலேயே சேர்த்துட்டேன் காய வைக்கும் போதே. ஏன்னா ஆயிலில் போட்டால் தீஞ்சிரும். அதனால் நான் இதிலேயே போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். வெட்டி வெறும் இதிலே நான் பாதி போட்டேன், பாதி எண்ணெயில் போடுறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஆலையில் காய வச்சிட்ருக்கேன் எல்லாத்தையும். நான் லைட்டாக கத்தானேன். நம்ம ஃபுல்லாத்தையும் தண்ணியே விடாமல் அரைக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரையானதாக தான் இருக்கும். அதனால் கத்தானை சேர்த்துக்கணும். அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு பாதி பாதி பீஸாக போட்டு சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளவும் 1 லிட்டர் 2 லிட்டருக்கு இல்லை, ஒரு 3 லிட்டர் அளவுக்கு காய்ச்சலாம். நான் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் சிஸ்டர், என் ஹஸ்பண்டோட சிஸ்டர், அவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் செய்கிறோம். அவங்க எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் போட்டு தான் செய்யணுமான்னு அப்படிலாம் இல்லை. நமக்கு தேவை, நம்மக்கிட்ட இருக்கிறது, நமக்கு தேவைப்படுறத மட்டும் போட்டு ஜீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் மட்டும் போட்டு கருவேப்பிலை எப்படி ஷாப்பில் தான் வாங்குகிறோம், அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு வெட்டி வேர்லாம் போட்டு கூட நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முடியாதவங்க தான் இப்போ நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி யூஸ், ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஏன்னா இதோட சத்தெல்லாம் அழிஞ்சிடும். ஒரு மாதிரி ட்ரையாக ஆகிறதுக்காக சீக்கிரமாக பண்ணோன்னு வெயிலில் காய வச்சிடக்கூடாது. நிழல் வீட்டிலே வைக்கலாம், இல்லைன்னா காலை வெயிலில் வைக்கலாம். வச்சு எண்ணெய் கொதிக்கும் போது போடக்கூடாது, எண்ணெய் ஸ்டார்டிங்லேயே போடணும். இல்லைன்னா தீஞ்சி போயிடும் உள்ளே இருக்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் யூஸ் அப்போ நான் காட்டுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தட்டை தட்டி காயறதுக்கே 3 நாள் ஆகிடும். ஆட் பண்ணியிருக்க மருதாணினால பாருங்கள் கையெல்லாம் எப்படி செவந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்கிட்ட இல்லைன்னு இந்த அவரி பொடியுமே நான் இதுலேயே போட்டேன்.